கேரள மாநிலம் கொச்சியில் லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் கவிழ்ந்ததை அடுத்து 2 கப்பல்களை பயன்படுத்தி எண்ணெய் கசிவை தடுக்க கடலோர காவல்படை நடவடிக்கை எடுத்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தோட்டப்பள்ளி கடல் பகுதியிலிருந்து 14.6 கடல் மைல் தொலைவில் MSC ELS A3 கப்பல் மூழ்கியது என்றும் கப்பலின் முழு ஊழியர்களும் மீட்கப்பட்டனர் என்றும் தெரிவித்துள்ளனர். 2 கப்பல்களை பயன்படுத்தி எண்ணெய் கசிவை தடுக்க கடலோர காவல்படை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் பினராயி விஜயன், டோனர் விமானத்தை பயன்படுத்தி எண்ணெயை பிரித்தெடுக்க தூசியை தெளிக்கும் பணி நடந்து வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கரையில் அரிய பொருட்கள், கொள்கலன்களை கண்டால் அவற்றை தொட வேண்டாம் என்றும் அவற்றின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளார். இது பற்றி 112 என்கிற எண்ணில் புகார் அளிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். கப்பல் மூழ்கிய இடத்திலிருந்து 20 நாட்டில்கள் மைல் தொலைவில் உள்ள பகுதிக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்றும், கப்பலில் உள்ள எண்ணெய் கடல் அடிப்பகுதியில் சிக்க இருப்பதற்கான திட்டத்தை தயார் செய்யுமாறும் கடற்கரை காவல்படை, கடற்படை, வனத்துறை, தொழிற்சாலைகள் மற்றும் குயிலர்கள் ஆகியோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், பொதுமக்கள், சுற்றுச்சூழல், மீன்பிடித்துறை, பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு கேரள அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும், எவரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார்.